இன்னைக்கு கிளாஸ் 6 சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, இங்கே கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ் எதுக்கு தேவைப்படுது? இப்போ நம்ம இந்தியாவில் 1 லிட்டர் பால் வாங்குகிறோம். ஒரு 5 கப்பு கொடுக்குறாங்கன்னா, இப்போ யூஎஸில் போய் அதே இது 1 லிட்டர்னு கேட்குறோம், 2 கப்பு கொடுக்குறாங்க. ரஷ்யாவில் போய் கேட்குறோம், 3 கப்பு கொடுக்குறாங்க. டஸ் தட் கிரியேட் கன்ஃபியூஷன்? அப்போது நமக்கு ஒரு காமனாலிட்டி தேவைப்படுது. அதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த ஊருக்கு போனாலும் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் ஆஸ்கிங் ஃபார், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு காமனாலிட்டி தேவைப்படுது. அதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அது எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸில் பேஸ் யூனிட்ஸ்ன்னு பார்த்தா இதெல்லாம் தான் பேஸ் யூனிட்ஸ். ஓகே, ஆம்பியர், கெல்வின், மோல், செகண்ட், கேண்டிலா, கிலோகிராம், மீட்டர், இது எல்லாமே பேஸ் யூனிட்ஸ். இதோட மல்டிபிள் யூனிட்ஸ் ஒரு சப் யூனிட்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராம் நம்ம கிராமுன்னு சொல்லுவோம், இல்லை டன்னுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதெல்லாமே சப் யூனிட்ஸ் ஆர் மல்டிபிள் யூனிட்ஸ். ஓகே, மல்டிபிள் யூனிட்ஸ், சப் மல்டிபிள் யூனிட்ஸ். ஓகே, மீட்டரை கிலோமீட்டர்னு சொல்லுவோம், மில்லிமீட்டர்னு சொல்லுவோம். இதெல்லாமே சப் யூனிட்ஸ். ஆனால் பேஸ் யூனிட்ஸ் இங்கே கொடுத்துருக்குது. இது எல்லாமே ஆம்பியர், கெல்வின், மோல், செகண்ட், கேண்டிலா, கிலோகிராம் அண்ட் மீட்டர். இங்கே மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சதாக இருக்கும். வில் கோ த்ரூ. டெம்பரேச்சரோட பேஸ் யூனிட் எஸ்ஐ பேஸ் யூனிட் கெல்வின். நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் மீட்டர். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர். டைமுக்கு செகண்ட்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். இது பேர் புதுசாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு டசன்னா வி நோ இட் இஸ் 12. இல்லை டசன் எக்ஸ் வாங்கிட்டு வான்னு அம்மா சொல்கிறாங்கன்னா, you will go to the shop and you'll get 12 eggs. ஒரு டசன்னா 12 eggs, right? அதே மாதிரி இப்போ get a pair of shoes இல்லைன்னா pair of socks வாங்கினாங்கன்னா we know pairனா 2 அப்படின்னு நமக்கு தெரியும். டசன்னா 12, half டசன்னா 6, pairனா 2 அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மோலுக்கு ஒரு நம்பர் இருக்கு. மோல்னா 6.02 into 10 power 23. நினச்சி பாருங்களேன், 10 power 23. அப்போ நம்பரில் சொல்லலாம் 60222141799000000000000000. இவ்வளோ பெரிய நம்பர். இப்போ 1 mole ஆஃப் புக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்றேன். அப்போ நீங்கள் எவ்வளோ புக் எடுக்கணும்? 60222141799000000000000000. இவ்வளோ பெரிய புக்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இவ்வளோ நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். தட்ஸ் நாட் ஈஸி வே டு ரெப்ரசன்ட். நோ. அதனால மோல் எதுக்குன்னா, சின்ன ஆட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, தி வெரி பேசிக் யூனிட், ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு மோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 மோல்னா எப்படி டசன்னா 12, 1 மோல்னா நான் சொன்ன நம்பர்ஸ் அந்த இவ்வளோ பெரிய 000 அதெல்லாம் கம்மி பண்ணி 10 பவரில் சொல்லணும்னா 6.02 into 10 power 23. 1 mole is equal to 6.02 into 10 power 23. Okay, that's the number. இப்போ மாஸ் தெரியும், கிலோகிராம். நமக்கு we have a confusion, no? மாஸ்னா என்னது, வெயிட்னா என்னது, இந்த புக்லேயுமே டீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம், what's your weight? It's approximate 70 kg. 70 kg, is that your weight or mass? 70 kg is your mass. weight நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது தான் வெயிட்ன்ட்டு, பட் தட்ஸ் நாட் டெக்னிக்கலி கரெக்ட். உங்களோட மாஸ் என்னன்னு சொல்லும்போது தான் 70 kg. அதே இது வெயிட்னா கிராவிட்டி கெட்ஸ் இன்க்ளூடட். மாஸ் வேறு, வெயிட் வேறு. ஆனால் நம்ம பேச்சு வாக்கில் சொல்லும்போது மாஸையும் வெயிட்டையும் குழப்பிக்கிறோம். கேண்டிலா, இன்டென்சிட்டி ஆஃப் லைட். இப்போ ஒரு மெழுகுவர்த்தி ஒரு ரூமில் கொளுத்தி வைக்கிறோம், அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? ஒரு டியூப் லைட் போடுறோம், அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? போத் ஆர் டிஃப்ரெண்ட். நோ. இன்டென்சிட்டின்னு அந்த வேர்ட் புரியுதில்ல. இப்போ யாராவது கோபமாக இருக்கிறாங்கன்னா நார்மல், இப்போ ஆத்திரமாக கத்துறாங்கன்னா யூஆர் ஸோ இன்டென்ஸ் அப்படின்னுவோம்ல. இன்டென்ஸ்னா இந்த எவ்வளோ உரப்பு கொடுத்து. ஓகே, இப்போ லைட், ஒரு மெழுகுவர்த்திக்கும் ஒரு டியூப் லைட்டுக்கும் உள்ள இன்டென்சிட்டி வேறுபாடு நமக்கு தெரியும். ஓகே, மெழுகுவர்த்தி கம்மி candela and the tube light, it gives a high candela. Okay, that's it. Learning
இங்கே கொஞ்சம் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் சப்ஜெக்டோடது. டு அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். ஓகே, டு டிஃபைன் லென்த், மாஸ், டைம். அப்படின்னா உங்களுக்கு டிஃபைன் பண்ண தெரிஞ்சிடும். வாட் இஸ் லென்த், வாட் இஸ் மாஸ், வாட் இஸ் டைம். யூஸ்வலி ப்ராப்ளம் வருது இங்கே மாஸில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா மாஸ் அண்ட் வெயிட் அதில் வந்து கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். லென்த், மாஸ், டைம்னா வாட் இஸ் தட்? To evaluate the values of some physical quantities in terms of their unit and subunits. நான் சொன்னல இந்த மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், இதே மாதிரி ஒரு இப்போ மீட்டரில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா யூ ஷுட் நாட் டு கன்வெர்ட் இட் டு கிலோமீட்டர் ஆர் மில்லிமீட்டர். சப்யூனிட்ஸில் மாற்றுறதுக்கும் உங்களுக்கு தெரியணும். அது சப்யூனிட்ஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும். டு ஐடென்டிஃபை ஜீரோ எரர், பேரலாக்ஸ் எரர், இது இந்த சப்ஜெக்ட்லேயே வரும், பார்க்கலாம். டு கன்ஸ்ட்ரக்ட் மெஷரிங் டூல்ஸ். உங்களாலவே ஏதாவது டூல்ஸ் மேக் பண்ண முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் பேலன்ஸ் இருக்கும்ல, ஃபிசிக்கல் பேலன்ஸ் இருக்கும்ல. நம்ம ஷாப்கீப்பர் எல்லாம் போனால் முன்னாடி பழைய கடையிலெல்லாம் போனோன்னா தெல் ஹாவ் சம் ஒரு நீடில் இருக்கும், ரெண்டு சைடும் ரெண்டு பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். they'll have that type of physical balance. இப்போ பெரிய பெரிய ஷாப் மார்க்கெட்லலாம் போனால் இல்லைன்னா பெரிய கடைக்கு போகும்போது they'll have டிஜிட்டல் வெயிட், டிஜிட்டலில் காமிக்கும். இப்போ நகை கடைக்கெலாம் போனோன்னா உங்களோட கோல்டு ஒரு பிளேட்டில் வைப்பாங்க. தட் வில் ஷோ த டிஜிட்டல் ரீடிங், நம்பர்ஸில் காமிக்கும். டிஜிட்டல் வாட்ச் மாதிரி மேலே அவங்க வந்து டிஜிட்டல் ரீடிங்கில் காமிக்கும். இந்த மாதிரி உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுதா? they'll give an experiment. கீழே ரெண்டு கோகனட் ஷெல்ஸ் வச்சு உங்களால் ஒரு பேலன்ஸ் மேட் பண்ண முடியுதா? they'll try to check. Okay, to solve problems based on conversion of unit, as I said earlier, meter to centimeter, okay, meter to kilometer, இந்த மாதிரி conversions are you comfortable with, அது பார்க்கறதுக்காக. இன்ட்ரோவில் ஒரு ரஃப் ஐடியா கொடுத்துருக்காங்க. where all you use measurement without knowing that you are using measurement. உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து டெய்லி லைஃப்பில் எங்கெங்கே மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ உங்களோட அண்ணா கேட்குறான் வாட்ஸ் யூர் ஹைட், எப்படி சொல்லுவீங்க? இல்லைன்னா கபடி கிரவுண்டில் உங்களுக்கு அந்த பார்டர் லைன்ஸ் வரையணும், அது எப்படி வரைவீங்க? இல்லைன்னா உங்கள் டேடி கொஞ்சம் பொட்டேட்டோஸ் கடையில் போய் பொட்டேட்டோஸ் வாங்கிட்டு வாங்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? அம்மா எப்படி கடைக்காரங்கிட்ட எப்படி பால் வாங்குவாங்க? லிட்டர் கணக்கில் இல்லை, மச் லிட்டர், அந்த மாதிரி. ஸ்கூல்ல இருந்து எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு? கெரோசன் ஒரு ஷாப்கீப்பர் கிட்ட போய் இவ்வளோ கெரோசன் வேணும்னு எப்படி கேட்பீங்க? அண்ணா அவங்க அண்ணா கேட்கும்போ வாட்ஸ் யூர் ஹைட், யூல் மெஷர் இட் வித் டேப் அண்ட் டெல், ரைட்? கபடி கிரவுண்ட்லேயும் அப்படி தான். இந்த ரெண்டு பேரலல் லைன்ஸும் கரெக்டாக அளவு எடுத்து எத்தனை மீட்டர் இருக்கோ அந்த அளவு எடுத்து யூல் ட்ரா த பார்டர் லைன். பொட்டேட்டோ கடையில் பொட்டேட்டோ வாங்க போகும்போது கிலோ கணக்கில் கேட்பீங்க, 1 கிலோ தாங்க, 2 கிலோ தாங்கன்ட்டு. பால்காரர்கிட்ட போய் 1 லிட்டர் தாங்க, 2 லிட்டர் தாங்கன்னு கேட்பீங்க. ஹவு லாங் இட் வில் டேக், ஹவர்ஸ்லேயோ மினிட்ஸ்லேயோ சொல்லுவீங்க. கெரோசின்லேயும் அப்படி தான், கெரோசின் கேஸ்லேயும் அப்படி தான். எத்தனை லிட்டர் தாங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியாத குவான்டிட்டி. What is measurement? First of all, the comparison of unknown quantities with some known quantities is known as measurement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பெட்ரோல் தீர்ந்து போச்சு, பைக்கில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்டி கேன், ஒரு 2 லிட்டர் கேன் வாங்கியிருப்பீங்க. அப்போது உங்கள் டேடி சொல்கிறாங்க போய் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வா, கோ வாக் அண்ட் கெட் 2 லிட்டர் பெட்ரோல். நீங்கள் அந்த ஃப்ரூட்டி கேனில் கொண்டு போய் அங்கே போய் பங்க்கில் போயிட்டு அந்த ஃப்ரூட்டி கேன் நிறச்சி வாங்கிட்டு வருவீங்க. ஸோ யூ நோ ஒன்று, ஒரு 2 லிட்டர்னால் உங்களுக்கு எவ்வளோ அளவுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ வாங்க போகிறீங்க, அவர் வந்து ஒரு வெயிட் வச்சுருப்பார், ஒரு ரஃபாக ஒரு வெயிட் வச்சுருப்பார். ஒரு 1/2 கிலோனா 500 கிராம்ஸ் வெயிட் வச்சுருப்பார், இல்லைன்னா 1 kg வெயிட் வச்சுருப்பார். அதை ஒரு தட்டுலேயும் இன்னொரு தட்டில் அவங்க பொட்டேட்டோஸும் போடுவார். இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ஹில் கிவ் யூ த பொட்டேட்டோஸ். ஒரு ஒரு நோன் குவான்டிட்டி, அந்த வெயிட் வந்து நோன் குவான்டிட்டி, இந்த பாட்டில் வந்து நோன் குவான்டிட்டி. இப்போ உங்களுக்கு அன்னோன் குவான்டிட்டியை அதுக்கு ஈக்குவலாக ஃபில் பண்ணுறீங்க. இப்போ வந்து அந்த ஃப்ரூட்டி கேன் இருக்குல்ல, அந்த 2 லிட்டர் கேன், அது வந்து நோன் குவான்டிட்டி.